Hi students, welcome to MAAZTER YouTube channel. In the video, 12th standard volume 1 topics உள்ள முக்கியமான points ஒரு recap என்னென்ன points எல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். First unit பார்த்தீங்கன்னா electrostatics. இந்த electrostaticsல நம்ம static charge அதாவது charges they are at rest position அதான் பார்த்தோம். இப்போ சார்ஜ்னு பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டு இருக்கும். ஒன்று they are positively charged, another one is negatively charged. இல்லையா? இப்போ இது positively charged அல்லது negatively charged இது எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? If the object gives out electrons, electrons கொடுத்துருச்சுன்னா அது வந்து positively charged. Accept பண்ணிடுச்சுன்னா இது வந்து negatively chargedனு சொல்லுவோம். பொதுவாக ஒரு ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொன்னோம்னா the net charge is going to be 0. அடுத்தது பார்த்தோம்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ரப்பர் ராட், பாசிட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் ராட், இந்த ரெண்டையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் ரப்பர் ராடையும் பாசிட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் ராடையும் நம்ம எடுத்து when they are going to be brought nearer to each other இந்த ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு போனோம்னா they are going to attract, ஒன்று இன்னொன்று அட்ராக்ட் பண்ணும். இது ரொம்ப காலத்துக்கு முன்னமே கண்டுபிடிச்சது. அதுதான் that is going to be positive and negative charge, they are going to attract each other. அடுத்தது பார்த்தோம்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்னலாம் இருக்குது? மொத்தம் நமக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எலக்ட்ரிக் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ்னா மீனிங் என்னது? வெதர் தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை மாதிரி தான் வரும். சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னா எவ்வளோ தூரம் சார்ஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் இருக்குது அல்லது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் எவ்வளோ தூரம் சார்ஜ்? Q is equivalent to N into E. இதுதான் ஃபார்முலா இல்லையா? அடுத்தது பார்த்தோம்னா கூலும்ஸ் லா. இது நமக்கு தெரியும். கூலும்ஸ் லா ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ்லி சார்ஜ், இன்னொன்று அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். அல்லது ரெண்டுமே பாசிட்டிவ்லி சார்ஜ் அல்லது ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் F அது என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் Q1 Q2 and inversely proportional to square of the distance between them R square. அப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் கொண்டு வந்தோம்னா F is equivalent to K into Q1 Q2 divided by R square இல்லையா? அடுத்தது பார்த்தோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் கூலும்ஸ் லானுடைய எக்ஸ்டென்ஷன் தான். கூலும்ஸ் லாவில் ரெண்டு சார்ஜ், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிளில் மோர் தென் 2 சார்ஜஸ் 3-4 சார்ஜஸ் இருந்துச்சு. ஒரு சார்ஜில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிச்சுன்னா எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட், தட் இஸ் கோயிங் டு பி த வெக்டார் சம் ஆஃப் திஸ் ஒன். அடுத்தது பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? இதில் மொத்தம் ரெண்டு இருக்குது. ஒன்று யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த சென்ஸ் வேர் யூ கேன் ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா த மேக்னிடியூட் இஸ் கோயிங் டு பி சேம் அண்ட் த டைரக்ஷன், இப்போ மேக்னிடியூட் அனதர் ஒன் இஸ் டைரக்ஷன் இல்லையா? அனதர் ஒன் இஸ் டைரக்ஷன். இந்த ரெண்டுமே என்னவா இருக்கும்? இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேமாக இருக்கும். இதே இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் வில் பி டிஃபரெண்ட், டைரக்ஷன் வில் பி டிஃபரெண்ட். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் திஸ் ஒன்? E vector is equivalent to F vector divided by Q naught இல்லையா? அடுத்தது பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? that two are equal and opposite charges when they are separated by a distance they constitute a couple. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் டைபோல். இதே இதுதான் கப்புள்லையும் வரும், இதே இது எலக்ட்ரிக் டைபோல்லையும் வரும். இப்போ பாசிட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா E பாசிட்டிவ், E ப்ளஸ், வெக்டார் இஸ் ஈக்குவலன்ட் டு 1/4πε0, அது கான்ஸ்டன்ட் K Q டிவைடட் பை R மைனஸ் A த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இதே இது மைனஸாக இருந்துச்சுன்னா E மைனஸாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? K Q டிவைடட் பை R ப்ளஸ் A த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த ரெண்டையும் நம்ம வெக்டார் சம் ஆட் பண்ணுறோம். ஸோ E டோட்டல் இஸ் ஈக்குவலன்ட் டு E ப்ளஸ் ப்ளஸ் E மைனஸ். What is the torque that is going to be experienced? Torque tau is equivalent to QE into 2A into sin theta. Torque tau is equivalent to QE into 2A into sin theta. இல்லையா? Maximum value எதுக்கு வரும்? sin theta when it is going to be 90 degree, the torque is going to be maximum. Then electrostatic potential energy and electrostatic potential. பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? இட் இஸ் த எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க். அப்போ ஒர்க்குன்னு வரும்போது என்ன வரும்? W, that is integration of R to P. அதாவது Rங்கிற பாயிண்ட்லேருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு நான் கொண்டுட்டு வரேன். F external, what is the force that is going to be done? F external
into dr. இதை ஃபைனலாக நீங்கள் இன்டகிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will be getting the final value. Now delta u divided by q, delta u divided by q என்ன வரும்? That is equivalent to minus integration of r to p இல்லையா? Same as that of this. இதே மாதிரி தான் f external into dr vector which is equivalent to e vector into dr vector இல்லையா? So we will be getting the electric potential. இதிலிருந்து நமக்கு electric potential எவ்வளோன்னு தெரியும்? V is equivalent to 1 by 4 pi epsilon naught q divided by r. அடுத்ததாக பார்த்தோம்னா electric flux. Electric flux என்னது? The number of electric field lines crossing a given area kept normal to the electric field lines is called electric flux. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது? pi e is equivalent to e into a e dot a ன்னு சொல்லுவோம். This one is a dot product. அப்போ என்ன வரும்? e cos theta into a. இதே இதிலிருந்து தான் எக்ஸ்டென்ஷன் என்ன வந்துச்சு? காஸ்லா. காஸ்லா என்ன சொல்லுது? இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதனுடைய அப்ளிகேஷன் தான் காஸ்லா வரும். அப்போ காஸ்லா என்ன வரும்? If a charge q is enclosed by an arbitrary closed surface, the total electric flux pi e through the closed surface. அப்போ pi e என்ன வரும்? If suppose I am applying for Gauss law, pi e that is equivalent to closed integral of e vector dot dA vector இல்லையா? This one is known as q enclosed divided by epsilon naught. இது Gauss law. இந்த அப்ளிகேஷன் Gauss lawல இருந்து தான் அடுத்தது நம்ம என்ன வரும்னா கெபாசிட்டர் பார்ப்போம். கெபாசிட்டர்ங்கிறது எது ஸ்டோர் பண்ணுது? ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கெபாசிட்டன்ஸ்? C is equivalent to q divided by V. அப்போ இதில் இருந்தால் நமக்கு வரும் the formula very simple epsilon naught into A divided by D. அப்போ what is the energy stored per unit volume? UE is equivalent to, what is the energy stored? UE is equivalent to q square divided by 2c divided by volume. Then capacitor, how they are going to be connected? Capacitor in series and parallel combination. Series combination 1 by cs is equivalent to 1 by c1 plus 1 by cs is equivalent to 1 by c1 plus 1 by c2 plus 1 by c3. இதே இது parallel இருந்துச்சுன்னா cp is equivalent to c1 plus c2 plus c3. How the capacitors when they are connected in series and parallel, what is the equivalent? அதை நம்ம பார்ப்போம். ஜென்ரேட் ஃபைனலாக பார்த்தோம்னா வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரில் என்ன இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா வெரி ஹை வோல்டேஜ் ஆஃப் டிசி கரண்ட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அட் லோ கரண்ட் லெவல்ஸ். மில்லியன் அளவுக்கு நம்மளால் கால்குலேட் பண்ணி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் ஸ்டாட்டிக் சார்ஜ், கூலும்ஸ் லா, அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், how the dipole is going to be created, electric field and potential, electric flux, uniform, non-uniform, electrostatic shielding, how we have to protect this one, polarization, whether this one is positively charged or negatively charged. That's polarization. Capacitor, what is the function, how they are connected, how the charge is going to be distributed. Van de Graaff generator, what is the function of this one? This is in the first unit. Next, unit 2, current electricity. இதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட். விச் ஒன் வில் யூ டிஃபைன் அஸ் அன் எலக்ட்ரிக் கரண்ட்? ஒரு கண்டக்டர் இருக்குது. ஹியர் ஐ எம் கோயிங் டு அலோவ் த கரண்ட் டு பாஸ் த்ரூ. கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுனா மீனிங் என்னது? த சார்ஜ் இஸ் கோயிங் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் அனதர் ஒன் பாயிண்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சார்ஜ் ட்ராவல் பண்ணி போகும்போது த சார்ஜ் ஃப்ளோயிங் பர் யூனிட் டைம் I is equivalent to இதுதான் Q by Tன்னு சொல்லுவோம் இல்லையா? 1 by T நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஸோ Q into F இப்படி கூட சொல்லலாம். ஸோ கரண்ட்டுக்கு யூனிட்டுக்கு ஃபார்முலா என்னது? இதை நம்ம ஆம்பியர்னு சொல்லுவோம். ஸோ 1 ஆம்பியர் இஸ் equivalent to Qனா கூலும் பர் செகண்ட் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் கன்வென்ஷனல் கரண்ட். கரண்ட்னு பார்த்தோம்னா மொத்தம் 2 கரண்ட் உண்டு. ஒன்று கன்வென்ஷனல் கரண்ட், அனதர் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? when higher potential, அதாவது positive charge is going to travel from higher potential to lower potential, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று எலக்ட்ரானிக் கரண்ட். எலக்ட்ரானிக் கரண்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கன்ஸ்டியூட் த கரண்ட். எலக்ட்ரான்ஸ் மூலியமாக நடக்கக்கூடியது, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கரண்ட். இந்த கன்வென்ஷனல் கரண்ட்டும் எலக்ட்ரானிக் கரண்ட் தே ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அடுத்தது பார்த்தோம்னா ட்ரிஃப்ட் விலாசிட்டின்னு பார்ப்போம். ட்ரிஃப்ட் விலாசிட்டிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? ட்ரிஃப்ட்னாலே
opposite direction அதுக்கு பேர் தான் drift velocity ன்னு பார்ப்போம். Drift velocity for free electrons Vd is equivalent to E tau divided by m. இல்லையா? E that is charge, capital E electric field, tau that is a relaxation time, m that is a mass. அது நமக்கு என்னன்னு தெரியும். So Vd is equivalent to E into tau divided by m. Now இந்த drift velocity எதனால எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும். அப்போ தான் drift velocityங்கிறது வரும். இதே கண்டென்ட் தான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் த கரண்ட். ஹவு த கரண்ட் இஸ் கோயிங் டு பி கன்ஸ்டிடியூட்டட் விதின் அ கண்டக்டர், அதுதான் மைக்ரோஸ்கோபிக் மாடல். அடுத்தது பார்த்தோம்னா ஓம்ஸ் லா, நமக்கு நல்ல தெரிஞ்ச ஃபார்முலா V is equivalent to I into R. இந்த ஓம்ஸ் லால V potential difference, I that is a current flowing through the conductor, R that is a resistance. இதிலேயே ரெண்டு விதமான கண்டக்டர்ஸ் உண்டு. ஓமிக் கண்டக்டர்ஸ், another one is non-ohmic conductors னு சொல்லுவோம். அப்போ ohmic conductors non-ohmic conductorsங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? Conductors those who obey Ohm's law, that is ohmic conductors. Those who do not obey Ohm's law, that is non-ohmic conductor. Now ohmic conductorsங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? When I am going to plot a graph between V and I, here resistance is constant V and this one is I. இப்படி போச்சுதுன்னா when there is a positive relationship, that means a linear relationship between these two them, இந்த ரெண்டு கடையில் linear relationship இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ohmic conductors னு சொல்லுவோம். For an example like this. Non-ohmic conductors னு பார்த்தோம்னா when I am going to plot a graph like this, this one is V, this one is I. Linear relationship இருக்காது, non-linear relationship இருக்கும். For an example, it could travel like this, otherwise it could travel like this. In different directionsல இது travel பண்ணி, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா non-ohmic conductors னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா resistivity. Resistivity ன மீனிங் என்னது? It is a property of the material which offers resistance to the flow of electrons. அதுக்கு பேர் தான் resistivity னு சொல்லுவோம். இந்த resistivity வர R, resistance R is equivalent to rho into L divided by A. R ன என்னது? Resistance, rho, resistivity, L, length, A cross sectional area. இதிலிருந்து தான் நமக்கு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? We can calculate resistance of a material. அப்போ டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது what will be the equivalent resistance of this one? என்ன மாதிரி ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம்? ஒன்று சீரீஸில் கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்று பேரலில் கனெக்ட் பண்ணலாம். அப்போ சீரீஸை கனெக்ட் பண்ணனா இஸ் ஐ எம் கோயிங் டு கனெக்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் காம்பினேஷன். அப்போ சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணால் என்ன வரும்? இட் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி போ. பேரலில் கனெக்ட் பண்ணுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? இல்லையா? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் டேக்கிங் திஸ் ஒன் அஸ் R1, இதை R1 எடுத்துக்கிட்டேன்னா இதை R2 எடுத்துக்குவோம். அதே மாதிரி இதை R1 எடுத்துக்கும், இதை R2 எடுத்துக்கும். R equivalent is equivalent to சீரீஸுக்கு R1 plus R2. பேரலில் என்ன இருந்துச்சுன்னா என்ன வரும்? 1 by R equivalent is equivalent to 1 by R1 plus 1 by R2. This is what is known as resistors in series and parallel combination. Color code for carbon resistor, அது நமக்கு தெரிஞ்சது. B.B. Roy of Great Britain had a very good wife. இந்த ஃபார்முலா படியே பார்த்தோம்னா என்னென்ன கலர் என்னென்ன அதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி. இதனுடைய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்குது? இப்போ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் RT is equivalent to R0 into 1 plus alpha T. இதை டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். RT is equivalent to R0 into 1 plus alpha T. ஆல்ஃபா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி. அடுத்தது பார்த்தோம்னா இதே மாதிரி நம்ம ரெசிஸ்டார்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி செல்ஸுக்கு வரும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்ஸ் அண்ட் பேட்டரி? நம்பர் ஆஃப் செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செல்லுன்னு சொல்லுவோம். இஃப் ஐ ஹாவ் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ், தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் பேட்டரி. நிறைய இருந்துச்சு. செல்ஸ்லேயே ரெண்டு உண்டு, பிரைமரி செல், செகண்டரி செல். தட் கேன் பி ரீசார்ஜ்டு அகைன், தட்ஸ் வாட் இஸ் நோன் அஸ் செகண்டரி செல். தட் cannot be recharged, that is primary cells. இப்போ செல்ஸ்லேயே நம்ம குரூப்பிங் ஆஃப் செல்ஸ் இதே மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் சீரீஸ் காம்பினேஷன் அண்ட் பேரலல் காம்பினேஷன், த சேம் திங். அடுத்தது பார்த்துங்க,
இன்னொன்று, next one, அடுத்தது next one. Now these are in series combination. அப்போ series combinationல இருந்துச்சுன்னா E equivalent is equivalent to E1 plus E2 plus E3 இந்த மாதிரி plus up to En. இதே மாதிரி parallel இருந்துச்சுன்னா 1 by E equivalent is equivalent to 1 by R1 1 by R2 plus 1 by R3, அதாவது 1 by R equivalent is equivalent to 1 by R1 plus 1 by R2. மிக்சட் குரூப்பிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? சீரீஸும் பேரலையும் நம்ம மிக்சட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் ரூல். கிர்ச்சாஃபில் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று ஜங்ஷன் ரூல், இன்னொன்று லூப் ரூல். ஜங்ஷன் ரூல்னா மீனிங் என்னது? when I am going to take a point, ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் எடுத்துட்டேன்னா, if suppose they are going to meet at this point, இந்த இடத்துல மீட் பண்ணிச்சுன்னா, if the current is going to travel towards by these two directions and away by these two directions, I1 இது I2 னு வச்சுக்கோ, இது I3 னு வச்சுக்கோ. This one is the junction, this junction is O, summation of I is equivalent to 0. அப்படின்னா மீனிங் என்னது? I1 plus I2 they are going to enter, I3 they are going to leave. அப்போ I1 plus I2 equivalent to I3 அல்லது I1 plus I2 minus I3 is equivalent to 0. லூப் ரூல்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? the algebraic sum of all the potential difference in any closed circuit that will be equivalent to 0. கரண்ட்டுக்கு பார்த்தோம். அடுத்தது summation of V, potential differenceனா V, summation of V is equivalent to 0. now இதை பேலன்ஸ் பண்ணி தான் என்ன வரும்? V-stone bridgeன்னு வரும். அதுக்கப்புறம் V-stone bridgeலேருந்து மீட்டர் பிரிட்ஜ். இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு unknown resistance நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த V-stone bridge, மீட்டர் பிரிட்ஜ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் பை பொட்டன்ஷியோமீட்டர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு ஃப்ளோ ஆகிறதுக்கு செல்லுலேயே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்மால் ஆர்னு சொல்லுவோம். தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் ஸ்மால் ஆர். அந்த ஆர் என்னன்னு கால்குலேட் பண்ணுறது, அதுதான் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்? எலக்ட்ரிக்கல் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு மெஷர் த டெம்பரேச்சர். அதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஒன்று சீபெக் எஃபெக்ட், இன்னொன்று பெல்டியர் எஃபெக்ட், இன்னொன்று தாம்சன் எஃபெக்ட். இப்போ சீபெக் எஃபெக்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? 2 different materials they are going to be joined together, அதாவது dissimilar metals. இது ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம். then I am going to take another one material, இன்னொரு மெட்டீரியல். they are at different temperature, 2 different temperatureல இருக்கும்போது இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, when these are going to be connected together, there is going to be a potential difference. ஒரு potential difference கிரியேட் ஆகும். இந்த potential difference கிரியேட் ஆகி நம்ம இதை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த 2 டெம்பரேச்சருடைய டிஃபரன்ஸ் என்னன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் சீபெக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். பெல்டியர் எஃபெக்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? இதுக்கு நேர ரிவர்ஸாக ட்ராவல் பண்ணி ஆகும். அப்படின்னா மீனிங் என்னது? when an electric current is passed through a thermocouple. thermocouple-னா having different materials, heat is evolved. ஒரு பாயிண்டில் ஹீட் லிபரேட் ஆகும், another one பாயிண்டில் ஹீட் இஸ் கோயிங் டு பி அப்சார்ப்ட். இதுக்கு பேர் தான் பெல்டியர் எஃபெக்ட். சீபெக் எஃபெக்ட்டுக்கு நேர ரிவர்ஸாக இருக்கக்கூடியது பெல்டியர் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? 2 points of the conductor are different temperature. 2 பாயிண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா the density of electrons at this point will differ. As a result, the potential difference is going to be created. இதன் மூலமா என்ன நடக்குது? potential difference கிரியேட் ஆகுது. இது எல்லாமே எதை வச்சு வருதுன்னா தெர்மோ எலக்ட்ரிக் கரண்டை வச்சு சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட். கரண்ட்லேயே நிறைய எஃபெக்ட் உண்டு. நம்ம டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் இந்த 3 வச்சு நம்ம இது பார்க்க போகிறோம். அதுதான் சீபெக், பெல்டியர், தாம்சன். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதை பற்றி பார்ப்போம். So magnet that itself is a attraction property. magnetic எப்போவுமே attraction property இருக்கும். earth itself is a magnet. earth magnet. அதை பற்றி தான் இதில் வரும்னா geomagnetism. ஜியோங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? it is related to earth. அதுதான் geomagnetism. மொத்தம் 2 இருக்குது. horizontal magnetic field, vertical magnetic field. BH, BV. அப்போ BH நானது BE cos I, BV நானது BE sin I. ஐங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா? ஸோ பிஹெச் பிவி இருக்குது. ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். tan I, if I want to calculate, tan I is equivalent to BV divided by BH. ஐங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? மேக்னெட் டிப் ஆர் இன்க்ளினேஷன். இந்த 2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். 2 பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். எர்த். ஸோ இட் இஸ் ஹேவிங் ஈக்குவேட்டார்ஸ் அண்ட் போல்ஸ். நார்த் போல், சவுத் போல்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டார்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு எர்த்துன்னு பார்த்தோன்னா 2 இருக்குது.
அப்போ மேக்னெட்டிக் இக்குவேட்டரில் பார்த்தோன்னா BH is equivalent to BE. அப்போ BH is equivalent to BEங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? This I should become 0. Cos 0 is equivalent to 1. So angle I is equivalent to 0. BH is equivalent to BE. அப்போ இதே இதில் BV என்னவா இருக்கும்? I is equivalent to 0. BV is equivalent to BE into sin 0. Sin 0 0 0 போயிடும். அதே மாதிரி மேக்னெட்டிக் போல்ஸில் பார்த்தோம்னா BV is equivalent to BE. அப்போ BV is equivalent to BE இல்லைனா angle I is equivalent to என்னவா இருக்கும்? 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி இருந்துச்சுன்னா BV is equivalent to BE. இதே இது BH calculate பண்ணோம்னா B into cos 90. Cos 90 is equivalent to 0. This one. Now Coulomb's inverse square law of magnetism. இந்த Coulomb's inverse square law of magnetism, Coulomb's inverse square law of charges க்கு வரும், magnetism வரும். So what is that formula? This one is the formula. F vector is equivalent to K into QMA, QMB divided by R square into R gap. R gap is the unit vector. This one, strength of the magnets. K, that is a constant. Mu naught divided by 4 pi, which is equivalent to 10 to the power minus 7 Henry per meter. இல்லையா? Mu naught வார்த்தைக்கு மீனிங் என்னது? Permeability. இதுக்கு முன்னமே epsilon naught னு பார்த்திருப்போம். Epsilon naught stands for permittivity னு பார்த்தோம். Mu naught stands for permeability. அப்போ இத ஃபைனலா கால்குலேட் பண்ணது F vector, that means a force, that is K QMA QMB divided by R square and R gap. இதில் இருந்து அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்ன வருது? பயோட்-சாவர்ட் லா. இந்த பயோட்-சாவர்ட் லா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் கரண்ட் போயிட்டு இருக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் மூலியமாட்டு எவ்வளோ தூரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அதை கால்குலேட் பண்ணுறது தான் பயோட்-சாவர்ட் லா. dB is equivalent to mu naught divided by 4 pi I dl vector into dl vector cross r vector r gap divided by r square. இப்போ இதில் இருந்துட்டு we can calculate the quantitative value. குவான்டிடேட்டிவாக எவ்வளோ தூரம் மேக்னெட்டிக், B stands for magnetic field, இது எவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்லேயே மொத்தம் ரெண்டு பார்க்க போகிறோம். Due to a long straight conductor, first one, B vector is equivalent to mu naught I divided by 4 pi A cos pi 1 minus cos pi 2 into n gap. இந்த அடுத்த கேஸ் என்ன வருதுன்னா, if it is a long straight long wire இருந்துச்சுன்னா pi 1 is equivalent to, that is going to be 0. Pi 2 is equivalent to, that is going to be pi. அப்போ pi 1 is equivalent to cos 0 is equivalent to 1, cos pi 2 is equivalent to, that is going to be cos pi 2, that means cos pi which is equivalent to minus 1, 1 minus of minus 1 plus 1, 1 plus 1 which is equivalent to 2, 2 and 2 cancel ஆயிரும். அப்போ இந்த 4 அந்த இடத்துல என்னவா மாறும்? 2 மாறும். mu naught I divided by 2 pi A into n gap. அடுத்தது பார்த்தோம்னா, if the magnetic field that is going to be produced along the axis of a circular coil, இந்த circular coil இருந்துச்சுன்னா அதில் என்ன வருது? அதுக்கு அடுத்தது B is equivalent to mu naught I divided by 2 pi R square divided by R square plus S square the whole power 3 by 2 into K gap. Same as that of earlier ஒன்னே போல தான் இந்த ஒன்று வரும். இந்த இடத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அடுத்தது என்னவா மாறுவாங்க? ஆம்பியர் சர்க்யூட்டல் லான்னு இருக்குது. இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் B vector dot dy is equivalent to mu naught. mu naught நமக்கு தெரியும், அதாவது mu naught times the current flowing through this one. அந்த க்ளோஸ்ட் பாத்தில் எவ்வளோ தூரம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதுதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை வச்சுட்டு நம்ம ஃபைனல் அடுத்ததாக என்ன பண்ணலாம்னா, what is the magnetic field that is going to be experienced on the solenoid. solenoidல எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, solenoid that is be a circular coil, அதில் எவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணலாம். அடுத்ததா லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? when electric field and magnetic field is going to be present, finally we are going to experience a force that is going to be the Lorentz force. Q into E vector, V vector cross B vector, Q E V B. இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது எப்போ கணக்கில் வரும்? when the object is going to travel from at one point, ஒரு பாயிண்டில் போயிட்டு இருக்கும்போது in an electric and magnetic field we are going to experience Lorentz force. அடுத்ததா ஃபோர்ஸ் ஆன் அ மூவிங் சார்ஜ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்னவா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்? ஒரு சார்ஜ், ஃபார் எக்ஸாம்பிள் if it is having charge Q, அதுதான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். if the charge is going to be Q, what is the force experienced? Fm vector is equivalent to Q into B vector cross B vector. Bங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? that is the magnetic field. So cross product of this one, அப்போ இதை ஃபைனலாக பண்ணால் என்ன வரும்? Fm is equivalent to B Q V sin theta. Cross product, that is going to be the sin theta.
ஃபைனலாக மூவிங் காயில் கேலோனோமீட்டர் MCGன்னு சொல்லுவோம். மூவிங் காயில் கேலோனோ ஆக்சுவலாக இந்த மூவிங் காயில் கேலோனோமீட்டர்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னது? when the current is going to travel, that means this one stands for area, this I stands for current, that is going to experience a torque. அப்போ அந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எவ்வளோ தூரம் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுதான் இந்த மூவிங் காயில் கேலோனோமீட்டர். இந்த மூவிங் காயில் கேலோனோமீட்டரை நீங்கள் அம்மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணலாம், வோல்ட் மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணலாம், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது முதல்ல மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் குவான்டிடேட்டிவாக எவ்வளோன்னு பார்த்தோம், அதுதான் பயட்-சாவர்ட் லா. அதில் இருந்துட்டு ஸ்ட்ரைட் லாங் கண்டக்டர்னா என்ன, அதுக்கப்புறம் சர்க்குலர் காயில்னா என்ன, தென் லாரன்ஸ் ஃபோர்ஸ், ஒரு சார்ஜ் போகும்போது என்ன ட்ராவல் ஆகுது, அதில் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, தென் ஆம்பியர் சர்க்யூட் லா, ஃபைனலாக ஃபோர்ஸ் ஆன மூவிங் சார்ஜில் என்ன இருக்குது, இதை யூஸ் பண்ணி மூவிங் காயில் கேலோனோமீட்டர் இந்த மூவிங் காயில் கேலோனோமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதுதான் இந்த யூனிட் 3ல பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், EMI அண்ட் AC. முதலாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சேம் அஸ் தட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் πB, number of magnetic lines crossing per unit area. So closed in the integral, here we have B vector dot dA vector. So that is going to be a dot product. The dot product la final நமக்கு கிடைக்கக்கூடியது BA cos theta. அடுத்தபடியா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இது என்ன இன்டியூஸ்டு கரண்ட், இது எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்கக்கூடியது ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இந்த ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், thumb, middle finger, they have to be stretched in perpendicular direction. Index finger, direction of the magnetic field, that is nothing but B. Then direction of the motion of the conductor, that is V. Then direction of induced current, என்ன current, direct current induced, that means the induced current that will be traveling in the opposite direction, இல்லையா? Now B and V தெரிஞ்சிச்சுன்னா induced current that will be traveling in the opposite direction, அதுதான் நம்ம FB vector. This one is a Lorentz force, FB vector minus E into V vector cross B vector. Then Coulomb's force, F is equivalent to minus E into E vector. These two will balance each other. அப்போ இந்த ரெண்டு பேலன்ஸ் ஆச்சுதுன்னா modulus of FB vector that will be equivalent to modulus of FE vector. இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், E is equivalent to V into B. So this is what is known as Fleming's right hand rule. The Fleming's right hand rule இருந்து motional EMF, Lorentz force. Then self induction, mutual induction, அந்த ரெண்டு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான, செல்ஃப் இண்டக்ஷன் தென் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF epsilon is equivalent to minus d by dt n into pi b. N into pi b is equivalent to L into I. L stands for inductance, I stands for current. Inductance L is equivalent to minus epsilon di divided by dt. I stands for current, dt stands for time. அப்போ inductance L ங்கிறது மீனிங் என்னது, L is equivalent to minus epsilon when it will become di divided by dt equivalent to what? இது self induction. Mutual inductance என்ன வரும், if I am taking two coils, அப்போ M2 with respect to 1 minus epsilon 2 di1 divided by dt. அப்போ M12 னா என்ன வரும், minus epsilon 1 di2 divided by dt. அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா M21 is equivalent to M12. That means the mutual inductance that remains the same. இப்போ induced EMF என்னவா இருக்கும், epsilon, induced EMF epsilon d by dt of BA cos theta. அப்போ இதில் இந்த ஃபார்முலாலேருந்து பாருங்க, if I want to change induced EMF, there are three possibilities. One, I can change magnetic field, then I can change area, then I can change orientation. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. If I want to change the induced EMF change பண்ணுறதுக்கு three possibilities, 1, 2, 3. அடுத்ததாக பார்த்தோம்னா AC circuit. AC stands for alternating current circuit. இந்த alternating current circuitல மொத்தம் நம்ம 3 எடுக்கிறோம். First one is resistor, second one is inductor, third one is capacitor. அதான் பாருங்க, AC circuit containing pure resistor மட்டும் இருக்கக்கூடியது.
பியூர் இண்டக்டார் மட்டும் இருக்கக்கூடியது, ஒன்லி கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கக்கூடியது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏசி சர்க்யூட் we are going to club these three things, RLC. அதான் இந்த கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டார், then inductor, then capacitor. This is what is known as AC circuit. Finally, power நம்ம calculate பண்ணோம்னா, what is the power? P average is equal to VRMS. RMS stands for root mean square value. RMS, root mean square. VRMS, IRMS into cos pi. What is cos pi? What is the value of pi? That is the angle between V and I. V க்கும் I க்கு இடையில உள்ள angle தான் pi ன்னு சொல்லுவோம். So power நமக்கு தெரியும், power P is equal to V into I. When I am going to take RMS value, VRMS, IRMS into cos pi. Finally, angular frequency என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா, omega is equal to square root 1 by square root of L into C. L நம்ம ஏற்கனவே பார்த்தோம், that is the inductance. இது இருக்குது. C, that stands for capacitance. Then angular frequency, what is the unit of frequency? That is per second or hertz. So this is what we are going to see in the fourth unit. அப்போ fourth unitல first magnetic flux என்னன்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கக்கூடியது Fleming's right hand rule, self inductance, mutual inductance, then induced EMF னுடைய வேல்யூ என்ன மாதிரியான ஏசி சர்க்யூட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் with respect to resistance, then inductance, capacitance, finally what is the power produced, finally angular frequency. இதுதான் இந்த fourth யூனிட்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இதை பற்றி பார்ப்போம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறது சன்லேருந்து வரக்கூடிய பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். தேர் ஆர் சோ மெனி கிளாசிஃபிகேஷன்ஸ். முதலாவது இது படிக்கிறதுக்கு முன்னமே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன, மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இது எதுக்கு தேவைப்பட்டது? அதாவது ஃபஸ்ட்டில் உள்ளது பார்த்தோன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், தென் இன்டியூஸ்ட் கரண்ட், தட் மீன்ஸ் கரண்ட். இப்போ இதுக்கு ரிவர்ஸ் நடக்குமா? அதாவது மீனிங் என்னதுன்னா, when electric field is going to change, will there be any induction? That means will there be any variation in the magnetic field? Magnetic flux change ஆகிறதுனால electric field produce ஆகுது. Whether the reverse is applicable? The answer is yes. இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்று தேவை. அதுக்கு பாரு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். முதலாவது பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட் அலாங் அ க்ளோஸ்ட் லூப். அது நமக்கு தெரியும், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E vector dot dl is equal to minus dou by dou t of delta pi b, which is equivalent to minus dou by dou t of closed integral, that means the surface integral B vector dot ds, variation of magnetic flux, then changing magnetic flux pi b in the region enclosed by the loop. இப்போ displacement currentங்கிற ஒரு புது வேர்டு வருது, ID stands for displacement current. இப்போ இந்த displacement currentங்கிறது எதனால இந்த இடத்துல வருது? when the electric field and electric flux are going to change. This one is pi e is going to change, then the displacement current comes into play. Initially நம்ம பார்த்திருப்போம் Gauss law, closed integral of E vector dot ds is going to closed q closed divided by epsilon naught. That means it is going to relate the charge and the electric flux. அடுத்ததா closed integral of B vector dot dA is equal to 0. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் காஸனுடைய லான் அப்படின்னு சொல்லலாம். closed integral of B vector dot dA is equal to 0. அடுத்ததா Faraday's law என்ன சொல்லுது? closed integral of E vector dot dl is equal to minus d by dt of pi b. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. minus stands for it travels in the opposite direction. இந்த மூணையும் கிளப் பண்ணி வரக்கூடிய பேர் தான் ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல்ஸ் லா. இந்த ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல்ஸ் லா என்ன சொல்லுது? closed integral of B vector dot dl is equal to mu naught into I enclosed plus mu naught into epsilon naught d by dt of surface integral E vector dot dA vector. So I am going to club first, second and third. As a result, I am going to get this one. அதாவது the displacement current will come into play as we have told earlier. That means when there is a variation in electric field, இந்த displacement current மூலியமாக தான் இந்த ரிவர்ஸ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதுதான்
displacement current and Maxwell's correction in anti-circuitry law. அடுத்தது பார்த்தோம்னா electromagnetic waves. Electromagnetic waves, different types of waves we have. That means longitudinal waves, transverse waves. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது electromagnetic waves. Electromagnetic waves-ங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? If suppose from the sun they are going to be emit ஆகி நம்ம எர்த் சர்ஃபேஸுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தே டு நாட் ரிக்வயர் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த ரெண்டும் கிளப் பண்ணி வரக்கூடியது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். தென் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்டு டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன். நிறைய ஓரியன்டேஷன்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தே ட்ராவல் அட் த ஸ்பீட், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணி போகும். அப்படி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றா இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரத்திலே மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று எமிஷன், இன்னொன்று அப்சார்ப்ஷன். எமிஷன்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எடுத்துக்கிட்டாலுமே இட் இஸ் கோயிங் டு எமிட் சம்திங். அதே மாதிரி தான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இட் இஸ் கோயிங் டு அப்சார்ப் சம்திங். எமிஷனில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று கண்டினியூவஸ், இன்னொன்று லைன், இன்னொன்று பேண்ட். இதே மாதிரியே அப்சார்ப்ஷனில் கண்டினியூவஸ், லைன், பேண்ட். எமிஷன் ஃபஸ்ட்டு கண்டினியூஸுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் இருக்குது. இஃப் தட் இஸ் அலோட் டு ட்ராவல் த்ரூ அ ப்ரிசம், ஒரு ப்ரிசத்தில் போச்சுதுன்னா 7 கலர்ஸாக அது டிவைட் ஆகும். அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அல்லது லைன்னு பார்த்தோன்னா தே வில் பி ஹேவ், ஒரு சோடியம் லைட் இருக்குது. அந்த சோடியம் லைட்லேருந்து ட்ராவல் பண்ணி போச்சுதுன்னா இட் வில் பி ஹேவிங் அ ஷார்ப் திங். தட் மீன்ஸ் இட் வில் நாட் பி ஹேவிங் நம்பர் ஆஃப் கலர்ஸ். தட்ஸ் வாட் இஸ் நோன் அஸ் லைன். நவ் for the band emission we will be having sharp defined points at the initial point. அடுத்ததா வரும்போது we will not be having very sharp defined and they will be having dark spaces. அதுக்கு பேர் தான் band spectrum சொல்லுவோம். இதே மாதிரி தான் அப்சார்ப்ஷன்லேயே வரும். Any object if it is going to absorb something, first one is continuous, second one is line, third one is band. Continuous, they will be having number of lines that is going to absorb. இப்போ ஒரு பிளாக் கலர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதோ ஒரு கலர் இருக்குது. இந்த கலர் நம்ம ரெட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலர் எதனால் வருது? இட் இஸ் கோயிங் டு அப்சார்ப் ஆல் த கலர்ஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு எமிட். தட் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் பேக் ஒன்லி த ரெட் கலர். அதனால தான் இது ரெட் கலரில் தெரியுது. அதுதான் கண்டினியூஸ். லைன் ஸ்பெக்ட்ரம் சேம் அஸ் தட் ஆஃப் த லைன் எமிஷன். பேண்ட்ஸ் அப்சார்ப்ஷன் சேம் அஸ் தட் ஆஃப் பேண்ட் எமிஷன். ஸ்பெக்ட்ரத்தில் 2 இருக்குது, எமிஷன், அப்சார்ப்ஷன். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரானோவர் லைன்ஸ். இந்த ஃப்ரானோவர் லைன்ஸுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? சன்னில் கூட பார்த்தோம்னா தேர் ஆர் சம் பிளாக் ரீஜன்ஸ், டார்க் லைன்ஸ் இருக்கும். இது எதில் வரும்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தில் வரும். இந்த லைன்ஸுக்கு பேர் தான் என்னென்னா ஃப்ரானோவர் லைன்ஸ்னு வரும். இந்த லைன்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? சன்னுடைய அட்மாஸ்பியர் என்ன, அதனுடைய டெம்பரேச்சர் என்ன, இன்னர் பார்ட்டில் அதனுடைய டெம்பரேச்சர் என்ன, அவுட்டர் பார்ட்டில் அதனுடைய டெம்பரேச்சர் என்ன, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது நம்ம இந்த ஃப்ரானோவர் லைன்ஸை யூஸ் பண்ணோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் முதல்ல என்னென்னு பார்த்தோம். எதனால் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்க தேவைப்படுதுங்கிறது பார்த்தோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு எது மூலியமாக எடுத்தோம்? ஃபர்ஸ்ட் காஸ் லா, செகண்ட் ஒன் காஸ் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தேர்ட் ஒன் ஃபாரடேஸ் லா, ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல் லா. வி ஆர் ஏபிள் டு கிளப் தீஸ் 2 திங்ஸ். அடுத்ததாக ஹவு த மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் கோயிங் டு பி ப்ரொடியூஸ்ட், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, 2 ஸ்பெக்ட்ரம், எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். தீஸ் திங்ஸ் வி ஹவ் சீன் இன் திஸ் சாப்டர்.